சண்டே மார்னிங் இன்னைக்கு தைப்பூசம் அப்படிங்கிறதுனால வீடு கிளீன் பண்ணிட்டு ஈவினிங் போல கோவிலுக்கு போலான்னு கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிளீன் பண்ணணும்னு நினைச்சாலே பசங்களோட டாய்ஸ் எடுத்து வைக்கிறது தான் பெரிய டாஸ்க். அதுலயும் நிறைய உடஞ்ச டாய்ஸ்லாம் வந்து வச்சிருந்தாங்க. அதெல்லாம் அவங்க இருக்கும்போதே கேட்டுட்டு டிஸ்போஸ் பண்ணிட்டா பிரச்சனை இல்லைன்னு அதை தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சோஃபா வாங்கி 1 இயர் இருக்கும். 2 in 1 மாதிரி தான். இது நம்ம பெட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், சோஃபா மாதிரியும் வந்து மாத்தி வச்சுக்கலாம். என்னதான் மேல சோஃபா கவர்லாம் போட்டு வச்சாலுமே அழுக்கு வந்து சேர்ந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல கொஞ்சமா ட்ரெஸ் வாஷிங் லிக்விட தண்ணியில மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டு நல்லா ஹார்டான பிரஷ் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அழுக்கெல்லாம் போயிட்டு புதுசு மாதிரி ஆயிரும். லாஸ்டா இந்த மாதிரி ஒரு கிளாத்தை சுத்தமான தண்ணியில நனைச்சிட்டு கிளீன் பண்ணிட்டு வெளியில கொஞ்ச நேரம் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதை முடிச்சிட்டு கையோட கூட்டிட்டு மாப்பும் வந்து போட்டு விட்டுட்டேன். ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேல டீ வச்சு குடிச்சிட்டு கிளம்பி வீட்டுல விளக்கேத்திட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நாங்க ஈவினிங் தான் போனோம் அப்படிங்கறதுனால கோயில்ல பெருசா கூட்டம் இல்ல. ஃப்ரீயா சாமி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்கார்ந்து இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு டே இப்படிதான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம். டாடா.